அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ராகி இடியாப்பமும் தேங்காய் பால் தான் செய்ய போகிறேன். இந்த ராகி மாவு கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்ததுங்க. நாங்கள் நேற்று கடைக்கு போகும்போது ராகி கம்பு வாங்கிட்டு வரலான்னு ஒரு பிளானில் தான் போனேன். அப்புறமேட்டு தான் யோசித்து பார்த்தேன், ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா வானம் மேகம் மூட்டத்தோடு இருக்குது. சரி, இப்போ வாங்கிட்டு வரக்கூடாது, கொஞ்சம் வெயில் ஓப்பன் ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ராகி மாவே வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த ராகி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா இந்த சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு முழுக்கு பிழியதில் போட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில். அப்புறமேட்டு தேங்காய் பால் ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, வெண்டைக்காய் சாம்பார், முட்டை அவிச்சு மசாலா பரட்டி போட்டாச்சுங்க. சூப்பராக